ஏய் கிளம்பிட்டியாடி? 7 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும்னு சொன்னா மணி 7:00 ஆயிடுச்சு. இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரலையே. என்ன இவன் முத நாள இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கா? 2 பிள்ளை இருக்க, நானே பிள்ளைல கிளப்பி விட்டுட்டு சோறாக்கி வச்சுட்டு இந்த ரெடியா வந்து வாசல்ல நிக்கிறேன். எங்க இருக்கான்னு தெரியலையே. சின்ன சின்ன பொண்ணே, இந்த வார இரு எதுக்கு இப்படி கத்துற? முத போறோம். ஒரு பொறுப்பா இருக்க வேணா? என்னடி உன் அலட்சியத்தை இதுலயே காமிப்ப? என்ன நினைப்பாங்க? கம்பெனியே 10 மணிக்கு தான் திறக்கும். காலகட்டத்துல அங்க போய் என்ன ஓட்டுறதா 2 பேரும்? வா போலாம். என்ன இது பேக்கெல்லாம் புதுசா இருக்கு? ஏய், சாயங்காலம் வேலை செஞ்சுட்டு வரும்பொழுது மூஞ்சிலாம் டல்லாயிடும்ல, அதான் ஒரு சீப்பு, ஒரு கண்ணாடி, ஒரு பவுடர் கொஞ்சம் வச்சிருக்கேன். சின்ன பொண்ணே, போற வழியில அக்கா கிட்ட அப்படியே சொல்லிட்டு போயிடுமா? கேண்டி இன்னும் சொல்லவே இல்லையாடியே. சரி வா. பிள்ளைங்களை வேலை தனியா விட்டுட்டு வரேன் சின்ன பொண்ணு. அதுவே எனக்கு ஒரு பக்கம் படபடன்னு வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. நேரத்துக்கு அதுவே சாப்பிட கூட செய்யாதுவே. அதுகளுக்கு சாப்பிட போட்டு வச்சாதான் சாப்பிடுங்க. அக்கா வீட்டுல விட்டாலும் இந்த கழுவி ஏதாவது நைனு கத்திக்கிட்டு கிடக்கும். இதுல என்ன பண்ணுங்க தனியா? அதான் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டல்ல, அப்புறம் என்ன? உன் ஓரத்தி வீட்டுல தானே இருக்கா, அவகிட்ட சொல்லி இந்த பிள்ளைல பாத்துக்க சொல்லு. அவகிட்டயா? என்ன பிள்ளைகளை கண்டாலே ஆகாதவ மாதிரி பாப்பா அவ. அவகிட்ட நம்பியா பிள்ளைய விட்டுட்டு வர்றது? ஏண்டி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, பொட்டை பிள்ளை தனியா விட்டுட்டு யாரை நம்பி வருவ? இந்த உன் குழந்தைன வீட்டுல தானே இருக்காரு. அவரு கொஞ்சம் பத்திரமா தானே பிள்ளைல பாத்துக்கிறாரு. குழந்தை வீட்டுல இருக்கா பிள்ளையா? எப்ப வந்தாரு? அவர் வந்து 3 நாள் ஆகுது. உனக்கு தெரியாதா? 3 நாள் ஆகுதா? நான் அவரை பார்க்கவே இல்லை சின்ன பொண்ணு. சரி போற வழியில அப்படியே பிள்ளையில பாத்துக்க சொல்லிட்டு போயிடலாமா? ஏண்டிய, இவ்வளவு நேரம் நான் லேட் ஆக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப நீ லேட் ஆக்குறியா? ஓடியா சீக்கிரம். ஏங்க, 3 நாளைக்கு தான் லீவ் ஆச்சேன். நான் என் அம்மா வீட்டுல போய் இருக்கலாம்னு பார்த்தேன். நீ என்னத்துக்கு வேலையை விட்டுட்டு இங்க வந்த? ஏண்டி, சரியான காய்ச்சலா இருக்கு, அங்க மூட்டையை தூக்கவே முடியல. ஏன் வேலையை விட்டுட்டு வந்தேன்னு கேக்குறேன். ஆஸ்பத்திரிக்கு போலாம், கிளம்புடியே. என்ன இப்ப உனக்கு காய்ச்சல்? நல்லா தானே இருக்க. என்ன ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒன்றும் போய் பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்க வேண்டாம். வந்ததுதான் வந்துட்டியே. நீ என் பிள்ளைகளையும் எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ரொம்ப நாளா நீங்க வரலன்னு எங்க அம்மா ஒரே கோவமா இருக்கவ. ஏய், உங்க அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தா நீ பாட்டுக்கு கிளம்பி போ. என்னையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. என்னால வரவும் முடியாது பத்துக்க. ஏன் வர முடியாது? ஏன்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய? அடியே, அங்க ராப்பகல கண்ணு முடிச்சுட்டு வந்து வீட்டுல கொஞ்சமாவது நிம்மதியா படுத்து உறங்கலாம்னு பாக்குற. வந்ததுலேருந்து நைன்னு புடுங்கி திங்கிறிய. ஆமா, பகல கண்ணு முடிச்சு அப்படியே அடுக்குமாடியே தான் கட்டி நீ உட்கார வச்சிருக்கே பாரிய. கூரை கொட்டாவுக்கே வழி இல்லாதவள ஷோபால குந்த வச்சிருக்கேன் பத்திய. எல்லாம் ஏன் திமிருத்தனம் தான். ஏன் உன் அண்ணனை மாதிரி நீ கடை வாங்கிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயேன். யார் உன்னையும் வேணாங்கிற? இந்தாரு, நம்மளை பத்தி பேசுனா நம்மளை பத்தி மட்டும் பேசு. தேவையில்லாத அவிய குடும்பத்துல எதுக்கு இழுக்கிற? அதானே சொன்னீங்க, என்ன சோபாவில உட்கார வச்சிருக்கே சொகுசானு. என் அண்ணனை மாதிரி நானும் ஓடி போனா உன் நிலைமை என்னதுக்கு ஆகுன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாருடி. ஏன்? எனக்கு என்ன ஆள் அல்ல? நான் என்ன அனாதியாவா கிடக்குறேன்? இப்பவே நீங்க இல்லைனாலும் எனக்கெல்லாம் செய்யறதுக்கு என் மாமா, மச்சான், பெரியப்பா, பெரியம்மானு ஏகப்பட்ட சொந்த பந்தம் இருக்கு. நான் ஒன்னும் என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தனியா அனாதையா நின்றுட மாட்டேன். என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு என்ன இந்த பக்கம் குழந்தை பார்த்துட்டால. வாங்க மேனி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? பிள்ளைவ நல்லா இருக்கோல? என்ன பிள்ளைல 2 நாள் இந்த பக்கமே காணோம். இந்த எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதனாலதான் வந்து பார்க்கல மேனி. சரி தம்பி, பரவாயில்ல பாருங்க, நீங்களே வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க தம்பி. இந்த நான் ஒரு வேலை ஒன்று கிடச்சிருக்கு, அதனால் இன்னிலேருந்து வேலைக்கு போகலாம்னு இருக்கேன். லீவுன்றதால பிள்ளைவ தனியாக இருக்கும். வேலை காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையும் தான். பள்ளிக்கூடம் திறந்துருந்தா கூட பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு டியூஷன் போயிட்டு அதை வர்றதுக்குள்ளே நான் வந்துடுவேன். 2 நாளாக லீவுங்கிறதால பிள்ளைவ வீட்டில் தான் இருக்குது இல்லையா, அதனால் வேலைக்கு போக கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. அதான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்துக்க முடியுமான்னு இதகிட்ட கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். யானை பிள்ளைல நான் பார்க்காம வேற யாரு பாப்பா மேனி? நீங்கள் அதெல்லாம் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த 2 நாளைக்கு நான் வீட்டில் தான் இருப்பேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? பார்த்து போங்க. என்ன ஏங்க, நான் ஏன் ஆத்த வீட்டுக்கு போறோம்னு சொன்னது உன் காதில் வெளியே என்ன? நானும் இந்த பிள்ளைகளுக்கு லீவ் விட்டாதான் வீட்டில் நிம்மதியாக இருக்கேன். ஏட்டி, உன்னை யார்கிட்ட இப்போ அங்கே போகணும்னு சொன்னதே? சும்மா பேசாமல் இருப்பியா? இங்கே போங்க மேனி. சாப்பாடெல்லாம் கூட எதுவும் தர வேண்டாம். சாப்பாடெல்லாம் இருக்கு. சாப்பாடெல்லாம் கூட எடுத்துட்டு வந்து கீதாகிட்ட கொடுக்குறேன். இதுக்கு வேலைக்கு சோறு போட்டு கொடுத்தா மட்டும் போதும். இல்லை மேனி, அதெல்லாம் வேண்டாம், பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏயா என்னையா? காத்து என்னைக்கு இல்லாத இன்னைக்கு இந்த பக்கம் அடிக்குதே, என்ன சமாச்சாரம்? நீ வந்திருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு எப்படி தெரியுங்கிற? ஆமடி, அவ வீடு பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கு. இந்த நம்ம வீடு இந்தியா எல்லைக்கோட்டில் இருக்கு. நான் வந்தது அவியலுக்கு தெரியாது பாரு. பைத்தியக்காரி, இந்த பிள்ளைகளை பார்த்து நேரத்துக்கு சாப்பாடு கொடு.
உன்னைய ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டா நீ வரமாட்டேன். நானே இந்த மெடிக்கலுக்கு போய் ஊசி ஒன்று போட்டுக்கிட்டு வரேன். சரி கிளம்பு கிளம்பு. வரையில எதுவும் கறியும் மீன் எடுத்துட்டு வரேன். அந்த பிள்ளைகளுக்கு நல்லா ஆக்கி கொடு, சரியா? தாரேன். கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு நல்லது கெட்டது வாங்கி தர ஒரு கேடு கிடையாது. அண்ணன் பிள்ளைகளுக்கு வாங்கி போட்டு அழிக்கிறத பாரு. சின்ன பிள்ளைங்கடி, அதுங்களுக்கு செய்யறதுக்கு இவ்வளோ கணக்கு பார்க்குறியே. ஏன் அப்படியெல்லாம் கல்லஞ்ச கறியா இருக்க? நாளைக்கு உனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா உன் பிள்ளைகள பார்க்கறதுக்கு ஆள வேணும் பார்த்துக்க. என் பிள்ளைகளை பார்க்கறதுக்குலாம் என் மாமா மச்சான் பெரியம்மா பெரியப்பனு எல்லாரும் இருக்காவ. நான் உனக்கு யாரும் இல்லாத அனாதை கிடையாது. அடைச்சி உன் புராணத்தை நிறுத்து. வாங்கிட்ட இருந்தாலே இருதயமே வெடிச்சிரும். நான் முதல்ல கிளம்பி வெளியே போறேன். போ போ போ. உன் மைனிதான் முன்னாடி போறல. இந்தா நீ எதனா ஒரு சாக்கு பக்கம் சொல்லி போயிட்டு தானே இருப்ப. அதுக்கு தானே வந்திருக்க, வேற எதுக்கு வந்திருக்க? சந்தேக புத்தி உன்னை விட்டு போகவே போகாதா? நீங்கள திருந்தவே மாட்டியா? பாவண்டி அவங்க அண்ணின்றவங்க அம்மாவுக்கு சமமானவங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏயா நீ எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க? அண்ணிங்கிறவ அம்மாவுக்கு சமமா? போய்யா போ. சண்டால சுருக்கி என் புருஷன் வந்தது அப்படியே மினிக்கிட்டு வந்துட்டா பாரு. இத்தனை நாள் இந்த வீடு இவளுக்கு கண்ணுக்கு தெரியலையா. இன்னைக்கு தான் இவளுக்கு அதிசயமா கொழுந்தாரு பொண்டாட்டியும் தெரியறாங்க போல இருக்கு. பிள்ளைய பாத்துக்க. ஒருவேளை இந்த ஆளு அவ பின்னாடி போறதுக்கு தான் நிக்கிறாரா? எதுக்கும் ஒரு எட்டு தெரு வரைக்கும் போய் பார்க்கும் ரெண்டு பேரும் ஒன்னா போறவளா இல்லையான்னு. ஓடி போன அவ புருஷனை தேடி பிடிக்க துப்பு இல்லாம நம்ம புருஷனை வளைச்சு போட்டுக்கிட்டா அவ்வளவுதான் நம்ம கதி. நாய் வேக்கெல்லாம் உதவுன பாவத்துக்கு இப்ப நம்ம நிலைமை நடு தெருவுல சிப்பா சிரிக்குது. 4 பேர் என்னைய பார்த்து காரி துப்புறாளுவ. நான் என்ன சொல்றது? யாருக்கிட்ட போய் இதை சொல்றது? எல்லாத்துக்கும் காரணம் இந்த நான் பெத்து வச்சிருக்கேன் இவதான். இவனாலதான் எல்லா பிரச்சனையும் இந்த பயலாலதான். ராசே ராசே எப்பா எப்ப எங்க வா. ஏமா என்ன விஷயம்? என்ன விஷயமா? என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சுடா. நான் தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்திருக்கேன். என்னாச்சுமா? என்னன்னு சொல்லு. இலை அந்த காளிமுத்து பையன் இருக்கான் பத்தியா? அவன் பிள்ளைகளுக்கு காது குத்துன்னு இந்த சின்ன பொண்ணு மாமியாளுக்கு பத்திரிக்கை கொடுக்குறான். இந்த வசந்தி வீட்டுல பத்திரிக்கை கொடுக்குறான். நான் தான் மரத்தடியில தான் உட்காந்து கிடக்குறேன். நீ பார்த்துட்டு முகரைய திருப்பிக்கிட்டு போறேன்டா. என்னம்மா சொல்ற? காளிமுத்து வந்தானா? அந்த கட்டையில போற காளிமுத்து தான் வந்தா. எத்தனை நாள் நானும் சரி எதுவும் பேசக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது, வீடான வீட்டுல நம்மளால எதுவும் சட்டை வந்துடக்கூடாதுன்னு எத்தனை நாள் பொறுத்துட்டு போறது? ஏண்டா காசு என்ன கொல்லப்புறத்துல இருக்கிற வாழை மரத்திலேயே காய்க்குது? இப்படி கொடுத்து விட்டு ஏமாந்து போய் நிக்கிறியடா. ஆத்தக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம அவசரப்பட்டு முடிவெடுத்து இப்படி போய் ஏமாந்துகிட்டு நிக்கிறியே, நான் என்னத்தை சொல்ல? உன் பொண்டாட்டி எங்கடா இருக்கா? அவளை கூப்பிடுடா. ஏமா நானும் அவைய வீட்டுல போய் கேட்டுட்டு தான் வரேன். இந்த இன்னைக்கு நாளைக்குன்னு தான் சொல்றான். கொஞ்ச நாள் அவங்க பொண்டாட்டி வேற சண்டை போட்டுக்கிட்டு அவைய ஆத்த விட்டோட இருந்துச்சு. இப்ப எல்லாரும் சேர்ந்து காது குத்துற அளவுக்கு வந்துட்டாவல. இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. உனக்கு தெரியாது? உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியும்? உன் பொண்டாட்டிக்கு ஆனா தெரியாதா என்ன? அவ சித்தப்பா வீட்டுல நடக்கிறது உன் பொண்டாட்டிக்கு இத்தனை நாள் தெரியாமல இருந்திருக்கும். தெரியலையம்மா. அவளும் நம்ம வீட்டுல தான் இருக்கா. அங்க எங்க போறா வாரா? அவளுக்கு மட்டும் எப்படிமா இந்த விஷயம் தெரியும்? ஏன் ஒரு நாளைக்கு 300 முறை அவிய ஆத்தாளுக்கு போன் போட்டு சாப்பிட்டியா படுத்தியா தூங்குனியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா, விசாரிச்சுக்கிட்டே இருக்கல. அப்ப அவிய ஆத்த கூட சொல்லியிருக்க மாட்டவ? சரிம்மா சரிம்மா. அவ கொஞ்சம் தலை வலிக்குதுன்னு உடம்புக்கு முடியாம படுத்திருக்காமா. எதுவா இருந்தாலும் பரவ கேட்டுக்கலாம். காது குத்து முடியட்டும். என்னைக்கு வச்சிருக்காங்கன்னு எதுவும் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? அது குத்து முடிஞ்சு குடுப்பான்னு வேற உனக்கு நம்பிக்கை இருக்கா? என்னாச்சு உன் முண்டாட்டிக்கு? எதுக்கு தலைவலியா? நல்லா தானே இருக்கா? தலைவலி எப்படி வருது? ஏ சாமி, தலைய வலிக்குதுன்னு செத்த படுத்தது குத்தமா போயிடுச்சா? இப்ப எதுக்கு கத்திரியா? என்ன வேணும் உங்களுக்கு? உன்னை யாருப்புங்க எழுந்துங்க வர சொன்னதே? சித்தனாய் படுத்து எந்திக்கிறேன்னு தானே சொன்னேன். கத்துற கத்துதான் அங்க காது கிழியுதே. அப்புறம் எங்க படுத்து உறங்குறது? உங்க அம்மைக்கு ஒரு நாளும் பொறுமையா பேச தெரியாது. அப்படியே உலகமே அதற மாதிரி அடைச்சுக்கிட்டு தான் கத்துவாவ. ஆமாடி ஆமா, எனக்கு எங்க பொறுமையா பேச தெரியும்? நான் அப்படியே உலகத்துக்கே கேட்கற மாதிரி தானே கத்துவேன். என்ன பேசிக்கிட்டு நிக்கிறா? இவன் பாக்குறான் பாரு வேடிக்கை. அம்மா சித்தா அமைதியா பேசாம. எப்படிடா எப்படி அமைதியா பேசுறது? 50,000 கொடுத்துட்டு 2 வருஷமா ஏமாந்துக்கிட்டு உட்காந்துருக்க. நான் எப்படி அமைதியா இருப்பேன்? இலை 10 மாசம் சுமந்து பெத்த மவன் நீ கஷ்டப்படுறத பார்த்து என் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரே வந்துருமல இருக்குட. அடியே உன் சித்தப்பா அவனுக்கு என்னமா வேலைக்கு பணம் வேணும்னு 50,000 தூக்கி கொடுத்தியே, அந்த பணத்தை கேட்டு வாங்கினியடியே. எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷத்துக்கு இன்னும் அப்படியே வச்சிருப்பாவ? எப்பதான் கொடுக்கறதா உத்தேசம்? என் மவனை பார்த்தா இழிச்சாய் மாதிரி தெரியுதா உனக்கு? அம்மா ஏம்மா அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு நிக்கிற? ஏம்மா அக்கம் பக்கத்துல எதுவும் கேட்டா அவன என்ன நினைப்பாவ? ஏண்டா ஓ நல்லதுக்காக நான் கத்துறது உனக்கு சத்தமா தெரியுதா? ஆத்தா கத்துறது உனக்கு அசிங்கமா தெரியுதா? உன்னை ஏமாத்தி வாங்கி தின்னுபிட்டு இப்படி உனக்கு கணக்கா நிக்கிறல, அவளை ஒரு வார்த்தை கேட்கறியா? இலை 2 பட்ட பிள்ளைய வச்சிருக்கிய, இப்படியே ஊருக்கு தானம் பண்ணி ஒன்னும் இல்லாத நிக்கிறிய. நாளைக்கு உனக்கு ஒண்ணுனா யாரடா வருவா? அவைய ஆத்தாவும் சித்தப்பனும் தூக்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வருவாவள சொல்லுடா. அன்னைக்கே என் பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு இப்படி எல்லாம் நீ சிரமப்பட்டிருப்பியா? அந்த 50,000க்கு ஒரு ஏக்கர் நிலமோ பிள்ளைகளுக்கு ஏதோ நகை நட்டோ வாங்கி போட்டு இல்லை ஒரு 4 மாடோ வாங்கி வச்சிருந்தனா இந்நேரத்துக்கு அது 4 பெரிய 8 பெரிய
உனக்கு ஒரு கஷ்டம்னா உதவுமேடா. நான் என்ன என் மவளுக்கு கொடுக்காம எதுக்குடா ஊருக்கு கொடுக்குறேன் நான் கேட்குறேன். சொல்லுடா சொல்லு. எங்க எனக்கு தெரிஞ்சா கொடுக்க விட மாட்டேனுதா. எனக்கு தெரியாம வாங்கி கொடுத்துட்டு நிக்கிறல வாயை மூடிக்கிட்டு குத்துக்கள் மாதிரி. ஏட்டா அவைய வந்து பணம் கேட்கும்போது நீங்க உங்க மவ வீட்டுல இருந்தீங்க. பிள்ளைக்கு உடம்புக்கு முடியல ஆபரேஷன் பண்ணணும்னு பணம் கேட்டாவ கொடுத்தோம். திரும்ப தந்துருவாங்க நினைச்சுக்கிட்டு தானே கொடுத்தேன். நான் என்ன தான தர்மத்துக்கு எடுத்து கொடுத்தேன். நானும் போய் கேட்காத நடையா எத்தனை நட போய் கேட்டிருப்பேன் சொல்லுங்க. சரி சொந்த சித்தவும் பிள்ளை ஆயிட்டேன். போய் சும்மா நின்னா வந்தவ என்ன நினைப்பா வாடுறவ என்ன நினைப்பான்னு நானும் எதுவும் பேசாம விட்டுப்புட்டேன். அந்த கழுதிகளும் இந்த நல்லா வாங்கி தின்னுபிட்டு ஏமாத்திட்டு என் மூஞ்சில கூட முடிக்க மாட்டேங்குதுங்க. நான் என்னதான் பண்றது? இன்னைக்கு என்ன ஏமாத்தினவங்க நாளைக்கு யாருக்கிட்டையாவது ஏமாறுவாங்க. சும்மா என்ன பிடிச்சி உதறாவிய. எங்க அம்மாவும் பழமறியா அவைய வீட்டுல கேட்டு எங்க 2 குடும்பத்துக்கும் சரியான சண்டை. எப்படி கேப்பா உங்க அம்மா? அவளே ஒரு ஏமாத்துக்காரி தானே. பழைய கப்பை விட்டு இட்டுக்கிட்டு போகையில 20,000 பணத்தை என் மகன்கிட்ட வாங்கி எங்கேயே காணடிச்சிட்டேன்னு சொல்லி ஏமாத்தி நல்லா வாங்கி இல்ல தின்னா. என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுனீங்க நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். ஆண்டி நான் என்ன உன் குடும்பத்தை பத்தி இல்லாத பிள்ளாத சொல்றேன். உள்ளதானே சொன்னேன். ஏன் உன் வீட்டுல மட்டும் என்னவா? உன் மவ என்னவா? உன் மருமவ என்னவா? உன் அக்கா தங்கச்சியெல்லாம் என்னவா? அவையெல்லாம் வாங்கி திங்கலையே. எங்க அம்மா தான் அப்படியே உங்க மாமா கொடுத்த 20,000 வாங்கி தின்னுபிட்டு நல்லா கொழுத்து போய் நிக்கிறாங்களா? வாரத்துக்கு 4 முறை மவளை வர சொல்லி கொடுத்து அனுப்புறதுல அங்க தெரியாது பாரு. அடே அந்த கடங்கார பையன் காது குத்துன்னு ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சு என்னைய அசிங்கப்படுத்திட்டு போயிட்டானு நான் எம்பிட்டு கவலையோட வந்து உன்கிட்ட கதறிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இவ என்னன்னா நான் பெத்த மவ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி என் கொலை சாமிய இந்த வீட்டுக்கு வர்றான்னு சொல்லி காட்டுறா. அதை பார்த்துட்டு நீயும் சட மாதிரி நிக்கிற. நல்லா இருக்குடா நல்லா இருக்கு. உன் பொண்டாட்டிய பேச சொல்லி வேடிக்கை பாக்குறியா? பேசுமா பேசு. இது மட்டும் தானா இன்னும் எதுவும் இருக்கா? சும்மா ஒண்ணு அழுது நடிக்கிறது. நான் நடிப்புக்கு ஒண்ணும் குறவு கிடையாது. உங்க நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு என் புருஷன் என்ன முட்டாளா? விட்டா ரொம்ப ஓவரா பேசுற. அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சித்தப்பா பிள்ளைக்கு காது கொடுத்து எத்தனை நாள் ஆகுது? சொல்லு எத்தனை நாள் ஆகுது? இன்னைக்கு அவன் காது குத்துன்னு ஊர் முழுக்க பத்திரிக்கை வச்சுட்டு போறானா? எங்களை பார்த்தா என்ன? எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? அம்பிட்டு கேவலமா போயிடுச்சு உன் குடும்பத்துக்கு. வாங்கின பணத்தை திருப்பி தர வழி இல்ல. வாய் பேச்சு வேற வாய் பேச்சு. என்னத்துக்கு என்கிட்ட செவல விடுறியா? இப்படி நேரம் உங்க அம்மா எங்களை பத்தி பேசுனதுல உங்களுக்கு அப்படியே பெருசா தெரியலையா? நான் அதை வரைஞ்சுக்கிட்டு வாரியே. என் அம்மா அவியலுக்குள்ள ஆதகத்தை கொட்டி திக்கிறவ. அவங்க கிட்ட போய் நான் என்ன சொல்ல முடியும்? ஆமா என்ன சொன்ன? என் தங்கச்சி வாரத்துக்கு 4 முறை வந்து உள்ளதெல்லாம் வாரி எடுத்துக்கிட்டு போறல. அப்ப அவள இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறியோ? அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இந்தாரு உனக்காண்டிதான் உன் சித்தப்பா மாவன்ட்ட கொடுத்த காசை பத்தி நான் இது நாள் வரை எதுவும் கேட்கல. இப்பமே நீ போய் அந்த காசை வாங்கிட்டு வந்து இங்க குடும்பம் நடத்துற மாதிரியா இருந்தா இரு. இல்லையா எப்ப காசு கிடைக்குதோ அப்ப வா. என்னது என்ன சொன்னியா? அந்த காசை வாங்கிக்கிட்டு வந்ததா நான் எங்க குடும்பம் நடத்தணுமா? அன்னைக்கு நான் உங்ககிட்ட படிச்சு சொல்லல. எங்க காசு வந்து கேட்கறாங்கன்னு வாரி எடுத்து அப்படியே கொடுக்காதீங்க. ஒரு முறைக்கு 2 முறையா யோசிச்சு உங்க அம்மா கிட்ட கேட்டு கொடுங்கன்னு நான் சொன்னேனா இல்லையா? செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு இன்னைக்கு படியதுக்கு என் மேல போடுறீல. அப்ப எல்லாதப்ப என் மாமன் பண்ணான்னு சொல்றியா? உன் சித்தப்பான்னு சொல்லி தானே பணம் கொடுத்தான். எவனை தெருவில் போற பயிலுக்கா என் மாமன் பணம் கொடுத்தா? பாருடா பாரு இப்ப அப்படியே எல்லாத்தையும் உன் பக்கம் திருப்பி விட்டுட்டால. ஏ சாமி உன் குடும்பமே இப்படி திருப்பி மாத்தி பேசுற குடும்பமா இருக்கா? உம்மா வாய் மூடுங்க. அதான் உங்க மாமா வாயிலேருந்து வந்துருச்சுல. கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வந்தாதான் இங்க குடும்பம் நடத்தணுமா? ஆமா உன் சித்தப்பா வீட்டுக்கு கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வந்தாதான் நீங்க குடும்பம் நடத்த முடியும். அப்படி முடியாதுன்னா என் அம்மா என்ன பேசினாலும் வாயை மூடிக்கிட்டு வாங்கிக்கிட்டு தான் நீ இருக்கணும். அப்படியெல்லாம் சூடு சொரணை கட்டி இங்க குடும்பம் நடத்தணும்னு எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது. உன் அம்மா ஏச்சுக்கும் பேச்சுக்கும் என்னால ஆளாக முடியாது. அப்படி என்ன இங்க வாழ்ந்து நான் கிழிச்சு விட்டேன். சங்க கட்ட போய் குடும்பம் நடத்துறதுக்கு தனியா கடந்து சாவலாம். ஏம்மா நீயும் ரொம்ப அதிகமா பேசுறமா. எவனோ எங்கேயோ போறான். அதை இப்ப வச்சு சண்டை வாங்கிதான் ஆகணுமா? இலே என்னடா நீ என்கிட்ட பாஞ்சிட்டு வர? இவ்வளவு நாளா நல்லா தானடா பேசுறேன். இலே உன் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு போயிடுவானே ஆத்தா கிட்ட சண்டைக்கு வரையடா. இப்ப என்ன நீ தப்பா கேட்டுப்பட்ட? ஏன் ஒரு ஆம்பளை கோவப்பட்டு ஒரு பொம்பளை தாங்கிறது இல்லையா? அப்படி என்ன உனக்கு? அப்படி என்னங்கிற? பொட்டச்சியா இருக்கிறவ பேசுறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சைச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறவதான் பொம்பளை. நீ என்ன மத்த பையில மாதிரி குடிச்சிட்டு வந்து அவளை அடிக்கிறியா உதைக்கிறியா? உண்மையை கேட்டதுக்கு உன் பொண்டாட்டிக்கு அவ்வளோ ரோசம் வருதா? எல்லாம் நீ கொடுத்த இடம் தாண்டா. அவளை அப்பமே அடக்கி வச்சிருந்தா இப்படியெல்லாம் ஆடுவாள் அவ. ஆம்பளை பேச்சுக்கு மறுவாதில்ல பத்தி அந்த வீட்டுல உன்னையே எடுத்து பேசுறா. நானும் அவளுக்கு ஏமாத்துறேன்டா ஏமாத்துறான். 10 நாளைக்காவது போய் அவ வீட்டுல கிடக்கட்டும். அப்பந்தான் அவளுக்கு உன் அருமை தெரியும். அவ எங்கேயாவது கிளம்பி போனா போகட்டும். பேசாம இரு. என்ன நான் சொல்றது புரியுதா? என்னவோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.